அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 10 தான் நம்ம பார்க்க போகிறோம். பின்வரும் தகவல்களிலிருந்து கடன் விற்பனையை காணவும். இப்போ விவரம் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் எவ்வளோ இருந்திருக்கு? 1,00,000. நெக்ஸ்ட், கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் எவ்வளோ? 2,30,000. அளித்த தள்ளுபடி 5,000. உள் திருப்பம் 25,000. 2019 மார்ச் 31 அன்று கடனாளிகள் 1,20,000. இதுங்களை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கடன் விற்பனையை காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம கணக்கு போடுறதுக்கு முன்னாடி அதோட படிவத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் எப்படின்னு. மொத்த கடனாளிகளுக்கான படிவம், கடனாளிகளை கணக்கு போடுறதுக்கான படிவம் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தொடக்க இருப்பு இருந்தால் அது எந்த சைடு வரணும் அப்படின்னா பற்று சைடு வரணும். தொடக்க இருப்பு பற்று சைடு. ஃபஸ்ட்டு பற்று சைடு என்னென்ன? தொடக்க இருப்பு இருந்தால் அதை பற்று சைடு போடணும். அடுத்தது இதுவே அதை நம்ம ரொக்க கணக்கு பெற்றதா இருந்தால் வரவு சைடு, வங்கி கணக்கில் காசோலைகள் பெற்றதா இருந்தால் வரவு சைடு, அளித்த தள்ளுபடி கணக்கு, விற்பனை திருப்பம் கணக்கு, வாரா கடன் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மாற்றுச்சீட்டு பெற்றதா இருந்தால் அந்த சைடு வரவு சைடு வரும். அடுத்தது இங்கே விற்பனை கணக்கு, கடனுக்கு விற்றுருந்தாங்கன்னா அந்த விற்பனை அங்கே வரும். இதுவே இதில் காசோலை மறுக்கப்பட்டது, அப்படி காசோலை மறுத்திருந்தாங்க அப்படின்னா இங்கே சைடு வரும். இந்த சைடு காசோலை பெற்றிருந்தா, அதாவது வரவு சைடு காசோலை பெற்றிருந்தால் வரும், பற்று சைடு காசோலை மறுக்கப்பட்டிருந்தால் வரும். அதே மாதிரி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டால் பற்று சைடு, மாற்றுச்சீட்டு பெற்றுக்கொண்டால் அது வரவு சைடு வரும். இப்போ அந்த இருப்பு கீழே இறக்கப்பட்டது இறுதி இருப்பு, தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு. இப்போ நம்ம இதை கூட்டி இதை தான் நம்ம ஆன்சராக, கடன் விற்பனை அப்படிங்கிறது தான் ஆன்சராக மொத்த கடனாளிகள் கணக்கில் கொண்டுட்டு வரும். இப்போ கணக்கை நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி மாதிரி படிவத்தில் பார்த்த மாதிரி தொடக்க இருப்பு பற்று சைடு, இறுதி இருப்பு வரவு சைடு. புக்கில் நமக்கு தொடக்க இருப்பு 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள்னு 1,00,000 கொடுத்துருக்காங்க. அதுதான் தொடக்க இருப்பு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் பெற்றிருந்தா எந்த சைடு வரும்? வரவு சைடு வரும். அதே மாதிரி அளித்த தள்ளுபடி அப்படிங்கிறது எந்த சைடு வரும்? வரவு சைடு வரும். அடுத்தது உள் திருப்பம், அதுவும் வரவு சைடு வரும். அடுத்தது 2019 மார்ச் 31 அன்று கடனாளிகள், அதாவது அது இறுதி இருப்பு. தொடக்க இருப்பு பற்று, இறுதி இருப்பு வரவு எவ்வளோ? 1,20,000. இப்போ இந்த சைடு நம்ம கூட்டணும் அப்படின்னம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3,80,000. இப்போ 3,80,000ல் 1,00,000 போயிடுச்சுன்னா 2,80,000 அப்படிங்கிறது தான் இங்கே என்னது? கடன் விற்பனை கணக்குன்னு போட்டு இந்த சைடு நம்ம கடன் போடுவோம். இது இருப்பு கட்டும் தொகை. இப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர் 2,80,000. அவங்க கேட்ட என்னது? கடன் விற்பனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கடன் விற்பனை கண்டுபிடிக்க மாதிரி படிவத்தையும் பார்த்துட்டு கணக்கையும் நம்ம பார்த்து எப்படி ஆன்சர் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். பெற்றது எது, மறுக்கப்பட்டது எந்த சைடு வரணும், பெற்றது எந்த சைடு வரணும் அப்படின்னு தெரிஞ்சு போட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு கரெக்டாக வரும். நன்றி.